வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வெந்தய குழம்பு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரிப்பரேஷன். ஆனால் வெந்தய குழம்பு பண்ணும்போது நிறைய பேருக்கு வர ப்ராப்ளம், அந்த வெந்தயம் குக் பண்ணும்போது வந்து கசப்பு தன்மை வரும். அதே டைமில் அந்த டெக்ஸ்டர் எப்படி ப்ராப்பராக எடுத்துகிட்டு வருதுன்னு சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்குல்ல. இன்றைக்கி வெந்தய குழம்பு நான் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த வெந்தய குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரிப்பரேஷன். பர்டிகுலராக என்னோட அம்மா கிட்டேருந்து கற்றுக்கினேன் இந்த வெந்தய குழம்பு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அந்த பண்ணுற ப்ரிப்பரேஷன். இந்த வெந்தய குழம்பு மெத்தட் சூப்பராக இருக்கும். இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெந்தயத்தை வந்து வறுத்து பவுடர் பண்ண போகிறோம். அதாவது வெந்தயமும் சீரகம் எந்த குவான்டிட்டி ஆட் பண்ணுற பாருங்கள். இப்போது நம்மக்கிட்ட இருக்க இந்த வெந்தயத்தை வந்து இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூனுக்கு வெந்தயம் ஆட் பண்ணுறேன். இதில் இதுக்கு பிறகு சீரகம், இந்த சீரகம் வெந்தயம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. வெந்தயம் அதிகமாக வறுத்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கசப்பு தன்மை வரும். அதனால நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கம்பல்சரி நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருக்கணும். வெந்தயம் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்கள், இந்த வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. அதே டைமில் வந்து இந்த சீரகம் பொரிஞ்சு வர டைமில் வெந்தயம் கலர் மாறும். இந்த மாதிரி லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வரும்போது நீங்கள் பவுடர் பண்ண வேண்டியதான். இந்த வெந்தயம் சீரகம் வந்து நம்ம பவுடர் பண்ண போகிறோம். பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பவுடர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பவுடர் வந்து எப்போ யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபைனலாக இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுற டைமில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது நம்மக்கிட்ட இருக்க இந்த கடுகு வந்து தாளிப்பு ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கடுகு நான் சொன்ன குவான்டிட்டியில் கரெக்டாக கடுகு தாளிப்பு போடுறோம். நல்லெண்ணெய் நல்லா சூடான பேருக்கு வந்து தாளிப்பு போடக்கூடாது. எப்போவுமே நல்லெண்ணெய் கரெக்டான சூடு வந்து பேருக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். அதுக்கு பிறகு வெந்தயம் குழம்புக்கு தாளிப்புக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெந்தயம் தாளிப்பு போடும்போது கருகு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னா கண்டிப்பாக வந்து கசப்பு வந்துடும். சில பேர் ஊற வச்சு போடுவாங்க, ஆனால் ஊற வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து வெந்தயம் டேரெக்டாக நம்ம பவுடர் பண்ணி போடுறோம். இதுக்கு பிறகு இந்த காஞ்ச மிளகாய், இந்த காஞ்ச மிளகாய் தாளிப்பு போட்டிருக்கேன். கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம். இந்த ப்ரிப்பரேஷன் நான் வெங்காயம் ஆட் பண்ணும்போது வந்து நான் வெறும் வந்து வெங்காயத்தை மட்டும், அதாவது சின்ன வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணுறேன். பெரிய வெங்காயம் எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா சின்ன வெங்காயம் போடும்போது அதோட டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த தக்காளி ஆட் பண்ணுறோம். சில பேர் வந்து தக்காளி என்ன பண்ணுவோம்னா அரைச்சி போடுவாங்க. நீங்கள் வேணும்னா வந்து அரைச்சி போடலாம், ஃபைன் பேஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்பவுமே இந்த வெந்தய குழம்பு எப்படி பூண்டு குழம்புக்கு நீங்கள் வீட்டில் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வெந்தய குழம்பு வெங்காயம் தக்காளி வதக்கி தான் டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணும். அதே மாதிரி தேங்காய் பேஸ்ட் இல்லை ஆட் பண்ணக்கூடாது. வெங்காயமும் பூண்டு வந்து நல்லெண்ணெயில் வதக்கும் போது உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். என்னோட சஜஷன் எப்பவுமே இந்த மாதிரி வெந்தய குழம்பு பண்ணும்போது நல்லெண்ணெயில் பண்ணுங்கள். ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறலாம் இல்லை. ஆனால் என்னோட சஜஷன் ஆல்வேஸ் வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான். இந்த நல்லெண்ணெய் வெங்காயம் பூண்டை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு குக் பண்ணி பாருங்கள். அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், அதோட டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். தக்காளி போட்ட பிறகு உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுறோம். இந்த உப்பு வந்து நீங்கள் கரெக்டாக அளவுக்கு இப்போயே ஆட் பண்ணுறங்க. அப்படி வேணும்னா லைட்டாக கொஞ்சம் ஃபைனலாக நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுக்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். இந்த மஞ்சள்தூள் வந்து அந்த பச்சை வாசனைக்கு, வெங்காயம் தக்காளி வதங்குற அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த கட்டி பெருங்காயம் அந்த கடுகு சீரகம் வெந்தயம் தாளி போடுறீங்களா அந்த டைமில் கட்டி பெருங்காயம் போட்டுடலாம். பவுடர்னா இந்த மாதிரி மஞ்சள்தூள் போடும்போது மஞ்சள்தூள் போடுற டைமில் நீங்கள் இதை ஆட் பண்ணலாம். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த குழம்பு தூள் ஆட் பண்ணுறேன். இந்த குழம்பு தூள் எப்படி பண்ணுறது சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். முழு தனியா, காஞ்ச மிளகாய், மிளகு, அப்புறம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்புலாம் போட்டு நம்ம அரைக்கிறது சொல்லி கொடுத்துருக்கோம்ல. இந்த குழம்பு தூள் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். நம்ம வீட்டில் குழம்பு தூள் இல்லை, அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக என்ன ஆட் பண்ணலாங்கன்னா நீங்கள் தனியா மிளகாய் பவுடர் ஆட் பண்ணலாம். எங்கள் வீட்டில் குழம்பு தூள் இல்லை, அதுக்கு பதிலாக வந்து ஆல்டர்னேட்டிவாக என்ன யூஸ் பண்ணலாங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த மிளகாத்தூளும் தனியாத்தூளும் யூஸ் பண்ணலாம். இந்த தனியாத்தூள் ரேஷியோ என்ன அப்படின்னா 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து தனியாத்தூள் யூஸ் பண்ணலாம். மிளகாத்தூள் வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அப்படி யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த டேஸ்ட் வரும். ஆனால் குழம்பு தூளில் பண்ணுற அந்த ப்ரிப்பரேஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா குழம்பு தூளில் வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். இப்போது அந்த குழம்பு தூள் போட்டிருக்கல, இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அந்த வெங்காயம் தக்காளியோட மசாலாவோட குக் பண்ணுறோம்.
ஆட் பண்ண பிறகு நம்ம கிட்ட இருக்க இந்த கொத்தமல்லியை ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கம்பல்சரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஏன் கேட்டீங்கன்னா அந்த மசாலாவோட அந்த கொத்தமல்லியும் சேர்த்து குக் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நிறைய பேருக்கு வந்து அது மிஸ் பண்ணிடுறாங்க. அப்போ என்னன்னா அந்த ப்ரிப்பரேஷன் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும்போது அந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது கரெக்டாக வராது. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் வரதுக்கு. ஆனால் அந்த மசாலாவோட குக் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு ஒரு அருமையான ஒரு டேஸ்ட். இப்போ பாருங்கள், இங்கே நம்மக்கிட்ட இருக்க இந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலா குழம்பு தூள் போட்ட பிறகு குக் பண்ணுற டைமில் அந்த மேலே லைட்டாக ஆயில் வரும். அந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்க அந்த புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இந்த புளி தண்ணி வந்து என்ன புளி தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு புளி சொல்லுவாங்க, பழைய புளி. அந்த பழைய புளி வெந்தய குழம்புக்கு யூஸ் பண்ணும்போது அதோட டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் பழைய புளி யூஸ் பண்ணுறேன். பழைய புளி நிறைய கடையெல்லாம் இருக்காது. இது நம்ம கிராமத்து சைடில் போனீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க அவங்க வந்து பழைய புளி வந்து எடுத்து வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லாதவங்க வந்து ஃப்ரெஷ் புளி யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு இல்லை. இப்போது அந்த பழைய புளியை தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண பிறகு இதை நல்லா குக் பண்ணும். அந்த மசாலா வெங்காயம் தக்காளி அந்த குழம்பு தூள் எல்லாம் குக் பண்ணி மேலே அந்த ஆயில் வரும் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் தான் இந்த புளி தண்ணி ஆட் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்பராக நீங்கள் வீட்டில் குக் பண்ணால் அருமையாக சூப்பரான டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த மசாலா வெந்த பிறகு தான் புளி தண்ணி ஆட் பண்ணணும். இப்போது நம்மளோட இந்த வெந்தய குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த வெந்தயம் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த பவுடர் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த வெங்காயம் இந்த தக்காளி எல்லாம் முழுசாக இருக்குல்ல, இந்த மாதிரி தான் அந்த கிரேவி டெக்ஸ்சர் இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிரேவி பாருங்கள், அந்த மேலே அந்த நல்லெண்ணெய் மேலே கரெக்டாக அப்படி வரும்போது ஸ்மூத்தான ஒரு கிரேவியாக இருக்கும். நல்லா ஸ்மூத்தான ஒரு கிரேவி. இந்த மாதிரி கிரேவி வந்து நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அருமையாக இருக்கும். அதிகமாக வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த புளி தண்ணி கரெக்டான வெங்காயம் கரெக்டான தக்காளி அந்த அளவு கரெக்டாக இருக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுடரை இதில் ஆட் பண்ணுறேன். இந்த பவுடர் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து தேவையான கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பவுடர் போட்ட பிறகு திருப்பி குக் பண்ணக்கூடாது, ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் லைட்டாக 1 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணால் மட்டும் போதும். இப்போ நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க இந்த நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த நல்லெண்ணெய் ஜஸ்ட் லைட்டாக அந்த பச்சை நல்லெண்ணெய் கடைசியாக ப்ரிப்பரேஷன் முடிக்கும் போது நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அந்த நல்லெண்ணெய் அப்படி ஜஸ்ட் லைட்டாக மேலே போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி மேலே ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் நம்மளோட வெந்தய குழம்பு ரெடி. இந்த மாதிரி தான் டெக்ஸ்சர் இருக்கணும். இந்த குழம்பு ரெடி பண்ணி முடித்த பிறகு நீங்கள் வந்து உடனே சாப்பிட்லாமா அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதே டைமில் நீங்கள் வந்து இந்த கிரேவி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும். நாளாக அந்த புளியும் வெந்தயமும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷன் இட்லி ரைஸ் அதுக்கப்புறம் தோசையோட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். வெந்தயக்குழம்பு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பராக திக்காக அந்த கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பரான ப்ரிப்பரேஷன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் 2 நாள் இல்லை 3 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ரிப்பரேஷன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷஸ் இருந்தீங்கன்னா நன்றி, வணக்கம், see you, bye, take care.